வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போறோம். ஒன் பாட் ரைஸ்ல ரொம்ப ஹெல்தியான ஒரு கீரையை வச்சு செய்யக்கூடியது. அதே சமயத்துல குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பிடிக்கிற மாதிரியும் நம்ம செய்யக்கூடியது. கூடவே ஒரு ஹெல்தியான ஒரு சூப்பும் பார்க்க போறோம். ஒரு லஞ்ச் காம்போன்னு கூட சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். பாலக் பன்னீர் போட்டு ஒரு புலாவும் அதே மாதிரி ஒரு பீட்ரூட் சூப்பும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பீட்ரூட் சூப்புக்கு இப்போ இந்த சைஸில் 2 பீட்ரூட்டும் 3 தக்காளியும் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ கழுவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ புலாவுக்கு வந்து நம்ம இந்த பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அரிசியை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே அரிசி வந்து ஊறிடும். இதால் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ சூப்புக்கு பீட்ரூட்டு நம்ம தக்காளியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இங்கே இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வேணான்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்குங்க. எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் இல்லை ஆலிவ் ஆயில் சேர்த்துங்க. இப்போ ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு 4 பல்லு பூண்டு. என்கிட்ட பெருசாக இருக்கிறதுனால பூண்டை 2ஆக கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் தக்காளி பழமும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். சூப்புக்கு இப்போ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அப்புறமா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூப்பு குடிக்கும்போது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வதக்கி விட்டுறலாங்க. வதக்கிட்டு ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பீட்ரூட்டையும் நம்ம சேர்த்துடலாம். பீட்ரூட் சேர்த்துட்டு ஒரு வதக்கிடலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். காய்க்கு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி. இப்போ நமக்கு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி லேசாக வரப்போகுது பாருங்கள். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் போல் வச்சிடலாம். இப்போ நான் இந்த அடுப்பில் மாற்றிடுறேன் ஒரு சின்ன பர்னரில். இப்போ சூப்புக்கு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ 2 பக்கமும் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே பாலக்கீரையை கழுவிட்டு இந்த காம்பு நம்ம எடுத்துட்டு கீரை மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்களா? அவர் தான் கட் பண்ணி கொடுத்தாரு, அதனால தான் கேட்குறாரு கட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. இல்லைன்னா இந்த கேள்வி வராது. கரெக்டாக தெரியும். நல்லா எவ்வளோ வேலை செய்கிறோன்னு என்ன எழுதி அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்ட்டு. இப்போ கீரையை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கீரையை வந்து இங்கே பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பன்னீரை இப்போ நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இங்கே தண்ணி சுட வச்சுருக்கு, நல்லா கொதிக்குது. இப்போ கொதிக்கிற தண்ணியை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் துண்டுகளை வந்து இதில் போட்டுடலாம் நம்ம. ஏன்னா கடையில் வாங்கின பன்னீருன்றதுனால நமக்கு ஏதாவது கிருமி இருந்தால் கூட சுட தண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதில் அழிஞ்சு போயிடும். அதுக்காக தான். அந்த மாதிரி பன்னீரும் நல்லா சாஃப்டாக இருக்கும். போட்டுட்டு உடனே ஒரு நிமிஷத்துலேயே நம்ம வந்து இந்த தண்ணியிலேருந்து பன்னீரை வடிகட்டி எடுத்துக்கலாம். புலாவுக்கு இந்த சைஸில் 2 வெங்காயம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த தண்ணி இருக்காண்டி அந்த தண்ணி வந்து கீரையை வந்து பிளான்ச் பண்ணுறதுக்கு, பாலக்கீரையை. இப்போ இந்த பக்கமும் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த பாலக்கீரையை இதில் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு கத்தை வந்து கீரை எடுத்துருக்கேங்க. எவ்வளோ இந்த கீரை? 30 ரூபா. இப்போ சேர்த்துட்டு நம்ம ஒரு 30 செகண்ட் கூட இருக்க தேவையில்லைங்க. அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். கீரையுடைய கலர் அப்புறம் மாறிடும். இப்போ உடனே எடுத்துடலாம் அந்த கீரையை. அப்புறம் கீரையுடைய சத்தும் நமக்கு வந்து தண்ணியிலே போயிடும். அதனால் கீரை இதை மாதிரி போட்டு எடுக்கிறதுனால கீரை வந்து நமக்கு அப்படியே சாஃப்டாக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கீரையை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூனே போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதை
இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்த பன்னீர் துண்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ பன்னீர் துண்டுகளை போட்டு இந்த மசாலாவில் நம்ம அப்படியே பிரட்டிடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. மசாலாலாம் போட்டு கலந்து வச்சுருந்த இந்த பன்னீர் துண்டுகளை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமாக ஆக்கிட்டேன் நான். சீக்கிரமாக அப்படியே ஃப்ரை ஆகிடும் நம்ம போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே. இதே வறுத்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட சாப்பிட்லாம்ல ஆனந்தி? என்ன கேட்டீங்க? இதே வறுத்து அப்படியே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம்ல? சாப்பிட்லாம். நல்லா வாய்க்கு ருசியாக தான் சாப்பிடுவோம் நம்ம. இதை ஃப்ரை பண்ணாமையும் புலாவில் போடலாங்க. அப்படியே வெள்ளையாகவே அப்படியே ப்ளெயினாகவே ஃப்ரை பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் விரும்பி வெறுமனே பன்னீர் வந்து வெறுமனே இல்லாமல் கொஞ்சம் உப்பு காரத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ரை பண்ண வேணான்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும். ஆமாம், உங்களுக்கு அதான் பிடிக்கும். இப்போ நம்ம தண்ணியில் போட்டு நம்ம நல்லா வடிகட்டி ஆற வச்சுருந்தோங்க. இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். பாலக்கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகா நான் நல்லா நீளமாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். ஒரு பூண்டு வந்து ஒரு 7-8 பல். இந்த சைஸில் இஞ்சி துண்டுங்க, அதை கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு. இப்போ வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எத்தனை உள்ளே உப்பு போகுதுன்னு தெரியல, புலாவுக்கு எத்தனை இருக்க போகுதுன்னு தெரில. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ தயிர் இருக்கிறதுனால தண்ணியில் எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சிடலாம். பானிபூரி க்ரீன் சட்னி மாதிரி இருக்குது. இது பானிபூரி க்ரீன் சட்னி பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி, இது வந்து பாலக்கீரை. இப்போ அரிசியை நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ புலாவ் தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரில் இந்த ஸ்பூனால் நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனில் சேர்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஓல் கரம் மசாலா, பட்டை, பிரிஞ்சி இலை, பட்டை, பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, ஏலக்காய், கிராம்புங்க, இதெல்லாம் போட்டுடலாம். கூடவே இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த புலாவுக்கு ஜீரகம் சேர்க்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் பொரியும் போது பார்த்திங்கன்னா நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும். இப்போ கொஞ்சமாக புதினா, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா தழை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதேமாதிரி கொத்தமல்லியும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு. ஏன்னா இந்த இதிலே போட்டு நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கும்போது பார்த்திங்கன்னா புதினாவோட ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவே. புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு வதக்குனாவே போதும், நமக்கு வதங்கிடும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாலக்கீரையை விழுத சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கூட இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேம் வச்சுட்டு இப்போ இதை நல்லா நம்ம விட்டுருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு கெட்டியாகவும் ஆயிடுச்சு. நல்லா வதக்குனதுக்கப்புறம் எண்ணெயும் நமக்கு லேசாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்தளவுக்கு ஏன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கோம். அதோட பச்சை வாசனையும் நமக்கு போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணுங்க. இப்போ இந்த கப்பால் தான் நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். இப்போ அதே கப்பால் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும். நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 1.25 நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாதம் நல்லா பொலன்னு இருக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு கொதி நமக்கு வந்தாச்சு. இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா அரிசியை வந்து நல்ல தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரிசி உடையாத அளவுக்கு மேலாப்போல் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் சும்மா ஒரு சின்ன சைஸில் தக்காளி பழம் சேர்க்குறேன்.
தக்காளி பழத்துக்கு பதில் லெமன் ஜூஸ் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்புலாம் செக் பண்ணிடலாங்க, உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நமக்கு கொதிக்கட்டோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ திறந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் போட்டுடலாங்க. போட்டுட்டு மேலாப்பில் அப்படியே கலந்து விடுவோம். ரொம்ப வந்து அரிசி உடஞ்சிரும் நமக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பார்த்திங்கன்னா ஏதோ இருக்குது, ஏதோ ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ண வேலை. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். இதுக்கு மேலே வந்து வெயிட் வைக்க போகிறேங்க. இப்போ நான் சுட தண்ணி தான் வந்து எடுத்து வைக்கிறேன் மேலே. நல்லா வெயிட், ஏன்னா தட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து எனக்கு கேப் இருக்குது. அதனால் நல்லா வெயிட்டாக ஒரு பாத்திரத்தை வச்சிட்டோம்னா நமக்கு அந்த கேப்பில் காற்றுலாம் வெளியில் போகாமல் இருக்கும், ஆவிலாம் வெளியில் போகாமல் இருக்கும். ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு புலாவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் போலவே ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ சூப்புக்கும் நம்ம பீட்ரூட் சூப்புக்கும் நல்லா ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வாங்க எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புலாவ் திறந்து பார்த்துடலாம், அதுக்கப்புறம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தட்டு வந்து நம்ம இப்படி இழுத்து விட்டு தாங்க திறக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி, வேர்வை தண்ணி பார்த்திங்கன்னா சாதத்துக்குள்ளே விழாமல் வெளியில் வரும். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு அப்படியே கலந்துடலாம், அரிசி உடையாத அளவுக்கு. இப்போ நமக்கு நல்லா சுட சுட இருக்குது. இதனால் இதை நம்ம கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுருந்தோம்னா அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் சூப்பராக பொலன்னு இந்த அளவுக்கு வந்திருக்கும். சூப்பராக இருக்குது. அரிசி பாருங்கள் ஒன்றை போல் தனித்தனியாக இருக்குது. வாங்க இப்போ அடுத்தது சூப்பையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இது பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிடலாங்க. வடிகட்டிட்டு இப்போ இந்த பட்டை துண்டை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ அதை நம்ம வந்து குக்கரில் சேர்த்துடலாம் இந்த விழுதை. இப்போ இந்த கலர் பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பீட்ரூட்டும் தக்காளியும் சேர்த்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது. அதை மாதிரி இது உடம்புக்கும் நல்லது. ஏன்னா அந்த பீட்ரூட்டுடைய கலரும் நமக்கு தக்காளியோடைய கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம காய் வேக வச்ச அதே தண்ணியை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அந்த மிக்ஸியை கழுவி சேர்த்துடலாங்க. அந்த தண்ணியை ஃபுல்லுமே நம்ம சூப்பில் தான் சேர்க்கணும். இப்போ நான் கொஞ்சம் பத்தலை, ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து அதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஒரு சூப் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நம்ம அரைச்சி விழுது அப்படியே சேர்த்தோன்னே சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே ஒரு கலந்து விட்டுட்டே இருப்போம். இப்போ வந்து இதுக்கு வந்து ரொம்ப கொதிக்கலாம் கூடாது. அப்படியே லேசாக மேலே அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நுரக்கட்டின மாதிரி வரும். இப்போ வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்றேன். கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள். அப்புறமா சூப் வந்து குடிக்கும்போது அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துப்பாங்க. இப்போ சூப்பை வந்து நம்ம பரிமாறும் போது பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் நமக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில். ஃப்ரெஷ் க்ரீம்னால் ஒன்றும் இல்லைங்க, நான் வீட்டிலேருந்து தான் இன்றைக்கி பால் ஆடை இருந்துச்சுல, அதை தான் நான் எடுத்து வச்சு இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். வெறும் பாலாடையில் கொஞ்சமாக நம்ம பால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம்னா அதான் ஃப்ரெஷ் க்ரீம் நமக்கு. இப்போ நமக்கு பீட்ரூட் ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் சூப்பும் ரெடி. அது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு புலாவும் ரெடியாக இருக்குது. சைட் டிஷ் வந்து கேரட் தயிர் பச்சடி வச்சுருக்கேன். எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம சூப் ரொம்பவே நல்லாயிருக்கு. சாதம் வந்து நல்லா புலன்னு இருக்குது. நம்ம விட்டுருக்கிற தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மெஷர்மெண்ட்டில் விட்டோம்னா. புலாவும் வந்து நமக்கு சூப்பராக இருக்குது. ஒரு கீரையில் செஞ்சுருக்க புலாவ் இதை மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப விரும்பி பன்னீர்லாம் போட்டிருக்கிறதுனால விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.